நிலவேம்புன்னு சொல்லுவாங்க. வந்து பெரியானங்கை, சிறியானங்கை என்ற வகையைச் சேர்ந்த ஒரு வகை. இது பெரியானங்கை என்ற பெயரும் அழைப்பாங்க. சிறியானங்கை என்பது வேறு. மிகுந்த கசப்பு தன்மை உடையது. கசப்புன்னா, ஒரு இலைய நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா, 3 நாளைக்கு நமக்கு தொண்டையில கசக்கும். அது என்னன்னா கசப்பு, நம்ம விஷத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நல்ல பாம்பு விஷத்துக்கெல்லாம் கூட இத வந்து மருந்தா குடுக்கலாம். விஷக்கடிப்பட்டவர்கள் எதுவா இருந்தாலும், அது நாய்கடியா இருந்தாலும், பூராங்கடியா இருந்தாலும், எந்த கடியா இருந்தாலும், விஷக்கடிக்கு இந்த இலைய சாப்பிட்டுட்டு ஒரு 3 நாள் உப்புல்லா பத்தியம் இருக்கணும். அந்த மாரி செஞ்சா நமக்கு வந்து தீரும். இந்த கொரோனா காலத்தில் உலகமெல்லாம் தவித்துக் கொண்டு இருந்த காலத்தில், இந்த நிலவேம்பு சூரணம் தான் நம்ம இந்திய மக்களை காப்பாற்றியது. அதுபோல நம்முடைய ஜனாதிபதிக்கு இளவரசன் என்ற தமிழ்நாட்டு சித்த வைத்தியர் வந்து வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார் கொரோனா காலத்துல. அவரு இந்த நிலவேம்பு பொடி, அது இது மட்டும் கிடையாது. இதனுடைய உபபொருள்கள் 10 பொருள்களை சேர்த்து நிலவேம்பு சூரணம் என்று அழைப்பார்கள். அத உலகம் முழுவதும் ஒரு 20 நாடுகளுக்கு ஐயா இளவரசன் வந்து ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அனுப்பிச்சு, அந்த நாடுகள்ல இருந்த கொரோனாவை கட்டுப்படுத்தினார். உலகத்துல வேற மருந்தே இல்ல. அதுக்கப்புறம் தான் இப்போ கோவிடுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த வகையில கொரோனா காலத்தில் இதெல்லாம் மிகுந்த பலன் அளித்தது. இது வந்து சாதாரணமா இது விதைகள். இதுதான் விதை. இது கொஞ்சம் பழுப்பாயிடும். இதில சின்ன சின்ன விதைகள் இருக்கும். இது வெடிச்சு பரவக்கூடியது. நம்ம செடியாவும் வைக்கலாம். இந்த விதைகள நம்ம எங்க போய் தூவினாலும் அந்த இடத்துல இது நல்லா செடி முளையும். இது இருந்தாலே வந்து இது மேல பாம்பு வராதுன்றதெல்லாம் பொய். இது மேலலாம் பாம்பு வரும். அதுக்கு தனி செடி. இது சாதாரணமாக சொல்லுகிறவர்கள் பெரிய அணங்க, சிறிய அணங்க என்று சொல்லிவிட்டு பாம்பு வராது என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. பாம்பு இது மேலே வரும், இங்கெல்லாம் வருது. அ இது வந்து விஷத்தை நீக்கக்கூடியது என்பது தான் மிக முக்கியமான, எளிமையாக கிடைக்கும்.